திருச்செந்தூர் அருகே உள்ள புத்தன் தருவை குளம் நிரம்பி உபரி நீர் அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், உபரி நீர் புகுந்ததால எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த பாதிப்பு ஏற்பட என்ன காரணம்? கண்டிப்பாக திவ்யா, நம்ம தொடர்ந்து ஏற்கனவே புதிய தலைமுறை மூலமாக நீர்நிலைகளால் அதிக உபரி நீரால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அப்படி ஒரு பகுதி தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள புத்தன்தருவை கிராமம். இங்குள்ள சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் இந்த உபரி நீரானது, அதாவது இந்த பகுதியில் உள்ள குளம் என்பது புத்தன்தருவை குளம் என்பது இந்த பகுதியில் உள்ள சடைநேரி கால்வாய் மூலமாக நீர் வரத்து பெறக்கூடிய ஒரு குளம். அது மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து குளங்கள் நிரம்பி அதிலிருந்து வரக்கூடிய உபரி நீரும் இந்த குளத்தில் தான் சேரும். சுமார் 950 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த புத்தன்தருவை குளமானது தற்பொழுது முழுமையாக நிரம்பி அந்த உபரி நீரானது அந்த அருகில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் புகுந்துள்ளது. இதனால் ஏராளமான விளைநிலங்கள், அதாவது விளைபொருட்கள் பாதித்துள்ளதாக இங்குள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த விவசாய சங்க தலைவர் முகமது மீரான் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கன, என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். இந்த வருடம் பெய்த அபரிதமான மழை, மேலும் மற்ற குளங்கள்லேருந்து வந்த தண்ணி, சடையநேரி கால்வாயிலிருந்து எப்போதும் வரக்கூடிய தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த தடவை அதிகபட்ச தண்ணி வந்ததுனாலையும், இந்த தண்ணி அதிகபட்சமாக வந்தால் இந்த தண்ணியை எப்படி வெளியேற்றுறதுங்கிறத பற்றிய பொதுப்பணித்துறையுடைய ஒரு முன் யோசனையான செயல்கள் இல்லாதது காரணத்தினாலையும் வெறும் 950 ஏக்கர் மட்டுமே உள்ள இந்த நீர்பிடிப்பு குளமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5000 to 10,000 ஏக்கர் நிலங்குள்ள ஃபுல்லாக தண்ணியாக நிரம்பியிருக்கு. இந்த தண்ணியில் நிரம்பி இருக்கிறதுல என்னென்னா, பல ஆண்டுகளாக 30, 40, 50 வருடங்களாக இருந்த தென்னை மரங்களுக்குள்ளேயும் அதிகபட்சமான நீர் தேங்கி இருந்து இப்போதைக்கு அந்த தண்ணி வடியக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ரெண்டாவது, இப்போ சுற்றி வர ஒரு 50-60,000 வாழைகள் பயிர் வச்சுருந்தாங்க. ஒரு 200 ஏக்கர் 250 ஏக்கரில் முருங்கை பயிர் வச்சுருந்தாங்க. இந்த முருங்கையோடையும் வாழையுடைய தன்மை என்னென்னா, ஒரு 10 நாளில் அழிய போகக்கூடிய தன்மையுடையது. இந்த முருங்கை வாழை பயிர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் அநேகமானவர்கள் எல்லாம் அவங்களுடைய குத்தக நிலத்தை மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்து கடன் வாங்கி நகைகளை ஈட்டுக்கு வச்சு மிகப்பெரிய அளவில் அதில் முதலீடு செய்து குறுகிய காலமான ஒரு 10 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதில் பலனை எடுத்துடலான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ அது முடியாத அளவுக்கு இப்போ 15-20 நாள்லேயே இப்போ நீங்கள் எடுத்திருந்த வீடியோலேயே பார்க்கலாம், அவ்வளோ வாழையும் வீணானது, இதெல்லாம் பயிர் போனது. இல்லை, கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த விவசாய கடன் ரத்து செய்கிற சம்மந்தம் மாவட்ட நிர்வாகத்திட்ட நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க? இல்லை, விவசாய கடன், அதாவது விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும் அப்படின்னு சொல்லியும், இந்த மாதிரி வாழை தென்னை அழிவுனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நேற்று கலெக்டர்கிட்ட கொடுத்த அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த தென்னைகளெல்லாம் பல ஆண்டு பயிர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த தென்னை பட்டு போயிருச்சுன்னு சொல்லி அவங்களால ரிப்போர்ட் போட முடியாததுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த உபரி நீர், அதாவது இந்த 950 ஏக்கர் போக அதிகப்படியான ஏக்கர்களில் இருக்கக்கூடிய உபரி நீரை ஏற்கனவே பல ஆண்டு காலமாக, அதாவது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே இந்த குளத்திலிருந்து வடிகால் இருக்கு. அந்த வடிகால் பக்கத்தில் மணப்பாடு பக்கத்தில் பாலத்துக்கு வெளியே போகிறதுக்கு பாலமும் அந்த காலத்திலேயே அமைச்சிருக்காங்க. அந்த கால் தூந்து இருந்த காரணத்தினாலையும் அந்த காலில் சரியான ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தடுப்பணைகள் கெட்டாமல் அவங்க இஷ்டத்துக்கு பஞ்சாயத்து யூனியன் நிதியில இருந்தும் அந்த ஃபண்டில் இருந்தும் இந்த ஃபண்டில் இருந்தும் சும்மா குறுக்க அவங்க திண்டுகள் கட்டி வச்சதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, குளத்துடைய ஒரிஜினல் கொள்ளளவு போக ஊருக்குள்ள 5000-10,000 ஏக்கரில் தண்ணி வந்தும் இன்னும் தண்ணி இப்போதைக்கு வடியக்கூடிய நிலைமையில இல்லை. இந்த வடிகால தூர் வருவதற்கு சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்திச்சு பேசுனீங்களா? பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் இதை தூர்வார முடியாத அளவுக்கு மற்ற ஊரில் இருக்கிறவங்க அவங்கள இடையூறு பண்ணதுனால இதை பொதுப்பணித்துறை அதிகாரி மூலமாகவும் மற்ற மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் இதை கிளீன் பண்ணி இந்த தண்ணியை வெளியே விடணுங்கிறதுக்காக நேற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பொதுப்பணித்துறை பொறியாளரை கூப்பிட்டு எல்லா விவரமும் சொல்லி, மழை நேரத்தில் நம்ம செய்தது தவறாகவே இருந்தாலும் அதை உடைச்சு அந்த தண்ணியை அப்புறப்படுத்த வேண்டியது நமது கடமை, அதனால உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு நேற்று ராத்திரி வந்த அதிகாரிகளை பக்கத்து கிராமங்களில் இருக்கிறவங்க அவங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் அவங்கள மிரட்டி அந்த அதிகாரிகளை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த ஆபத்தான நிலையில் இருக்கிற விளைநிலங்களுக்கு தண்ணி போயிருக்கிற நிலையில் அருகிலுக்கு கிராமங்களுக்கு தண்ணீர் புகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, இல்லை அதுக்கான அறிவுறுத்தல் மாவட்ட நிர்வாக தரப்பில் வழங்கப்பட்டிருக்கா? நேற்று மாவட்ட நிர்வாக தரப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் இங்கே பார்த்து எவ்வளோ அளவில் பாதிப்பு ஆகியிருக்கு, இதை என்ன செய்யணும், இதுக்கு போர்க்கால அடிப்படையில் இது இம்மிடியேட்டாக அந்த தண்ணியை வெளியே அனுப்புறதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு இது வரைக்கும் ஒன்றும் அவங்க எடுக்கலை.
திவ்யா, நீங்க கேட்டிருப்பீங்க தமிழரசன், அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை நீரால் சூழ்ந்துள்ள அந்த பகுதி மக்களுக்கு விளைநிலங்கள் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் அடுத்து குடியிருப்புகளுக்கு இந்த தண்ணீர் வந்தால் அவர்களது இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். எனவே விரைந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் கோரிக்கை இருக்கிறது. தமிழரசன்.